எனக்கு ஒரு நல்ல பழக்கமா, கெட்ட பழக்கமா தெரியாது. ஒரு செயல்பாடு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, என்னுடைய மனைவி, குழந்தைகளோட பேசுவேன். நான் முதல்ல முடிவு பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுவேன். நல்ல முடிவெடுத்துட்டு தெளிவான முடிவெடுத்துட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து கேட்பேன். ஆனால் ஆல்ரெடி டிசைடட். நான் முடிவு பண்ணியாச்சு. இதுதான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு. இருந்தால் கூட நம்ம வந்து மற்றவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கணுன்ட்டு போவோம். அவன் இஷ்டத்துக்கு அவன் எப்படின்னாக்கா, ஒரு பிரச்சனையை நம்ம ஆங்கிளில் திங்க் பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு ஆங்கிளில் திங்க் பண்ணுவான். ஏன்னா இந்த நான் வீடு கட்டும்போது அப்படி தான் கருத்து கேட்குற போது நாங்கள் முடிவு பண்ணியாச்சு, நானும் என் மனைவியும். ஆனால் மற்றவன் இந்த சொந்தக்காரன்ற போர்வில் இருக்கான்ல, அவன் நம்மளுக்கு முட்டுக்கொட்டை போட்டானுங்க. அதெல்லாம் கட்டக்கூடாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் சொன்ன அடுத்த நாளே அதற்குரிய எது ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு போயாச்சு. அதனால் நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கிற போது, உங்கள் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்கிற போது நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் தெளிவாக இருந்தால்தான் அதில் சிறப்பாக இருக்கும். மற்றவன் உங்களை எப்பயுமே அவன் பிரச்சனையை, நம்ம பிரச்சனையை அவன் ஆங்கிளில் திங்க் பண்ணுவான். அப்படி ஆள் தேவையில்லை. நம்ம ஆங்கிள் திங்க் பண்ணி பார்க்குறவன் தான் நமக்கு தேவை.